தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரங்களில் இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டு தாக்குதல், அப்புறம் கள்ளிப்பூச்சி, மாவுப்பூச்சி, அப்புறம் இந்த வேறு அழுகல் நோய், மரம் சிறுத்து போகிறது, குறும்பை கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாக தென்னை மரங்களில் காணப்படுகிறது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள், ஒரு பாலையில் 2 காய் தான் நிற்கிது, மீதெல்லாம் கொட்டிடுச்சு. நல்ல கணக்கான மரம் தான் பாருங்கள், எல்லா குரங்குமே கொட்டிடுச்சு. இதனால் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வேர் வழியாக மருந்து செலுத்துதல் அப்படின்னா என்ன, இந்த வேர் வழியாக மருந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மரத்துக்கே நம்ம ஏற்றுறோம். ஒரு இது கூட வேஸ்ட் ஆகாமல் மருந்து நேரடியாக நம்ம மரத்துக்கே கொடுக்குறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலேயே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையிலேயே நாங்கள் மருந்து கொடுத்து எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சரி பண்ணிட்டுருக்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, மரத்தில் இருக்கிற பூச்சி, வண்டு, அப்புறம் அந்த குரம்பை கொட்டுற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நீங்கிடும். ஒரு மரத்தை நம்ம வச்சு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கொண்டு வரதுன்னா ஒரு 6 வருஷம் ஈல்டு கொடுக்குறோம். காப்புக்கு வர மாதிரி இருந்தால் 6 வருஷம் கண்டிப்பாக வரும். அதை நமக்கு பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி எவ்வளோ சிஸ்டங்கள்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வேறு வழியை கொடுக்குறது தான் இன்றைக்கி ஒரு சிறந்த முறை. அதனால் இதில் தான் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீருது. பாருங்கள், எத்தனை மரம் இருக்குது, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த பூச்சி கம்ப்ளைண்ட் இருக்குது. பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள், இதுதான் கள்ளிப்பூச்சி அப்படின்றது. இதை சில பேர் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக குருத்தில் இறங்குது. குருத்துக்கு இறங்குச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக குருத்து உடச்சிருது. குருத்து உடஞ்சிட்டாவே மரமே உங்களுக்கு வளராது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த காயில் போய் உட்காந்துக்கும். காயில் உட்காரதுனால காய் பூரா சொறியாயிரும். சொறியாக இருக்கும், சொறி வந்த மாதிரி இருக்கும். அந்த காய் வந்து வளர்ச்சி அடையாமல் தடுத்துருது இந்த பூச்சி கம்ப்ளைண்ட்னால. இந்த மாதிரி பிரச்சனைனால தான் இந்த மாதிரி வேரில் கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஏற்றுறோம் இல்லைங்க, அதே மாதிரி சிஸ்டம். நம்ம நரம்பு வழியாக உடம்புல ஏற்றுறோம், இது வேறு வழியாக ஏற்றுறோம். இது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மரத்துக்கு அது ஏறிடும். ஏறிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துடும். பாருங்கள், இயற்கையாக நாங்கள் மருந்து ஊற்றி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுசும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் போய் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். எல்லா பக்கமும் நல்ல ரிசல்ட். இன்றைக்கி தென்னை மரங்களை காப்பாற்றணுங்கன்னா இதை செஞ்சால் தான் நீங்கள் ஓரளவுக்கு காப்பாற்றி எடுத்துகிட்டு வர முடியுது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு 100 மரத்தில் 50 மரம் 100 மரம் போயிட்டே தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம சரியான அது முறையை பயன்படுத்தணும். இதுதான் இன்றைக்கி அதிக அளவில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தென்னை விவசாயிகள் எல்லாமே. இதை செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு மரம் போகாது. நல்லா மரத்தை ஆரோக்கியமாக பழைய மரம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதுதான் சிறந்த வழி. எங்களுடைய நம்பர் அதில் கொடுத்துருக்குறோம். நாங்கள் எல்லா ஏரியாவிலும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எங்களை எதானாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க, வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம். இங்கேன்னு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 ஸ்டேட்லேயுமே கட்டி கொடுத்துட்ருக்குறோம். முழுக்க